நான் நேற்றுதான் நள்ளிரவு 3 மணிக்கு மேல் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். 3:30 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எழுந்துவிட்டேன். மாலை விமானம் பிடித்து நான் மும்பைக்கு செல்ல வேண்டும். தேர்தல் முடிந்த நாளில் இருந்து ஒரு நாள் கூட ஓய்வில்லை. ஓடிக்கொண்டே இருக்கிற நிலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் போய்விடும் என்கிற ஒரு கவலையால் தான் எளிமையாக நடந்தாலும் கட்சி தலைமையகத்திலேயே இதை உடனே ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நாளை நாம் தேர்வு செய்தோம். அதிலே படத்தை திறப்பதற்கு முழுமையான தகுதி படைத்தவர், அதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றவர் நம்முடைய பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்கள். நம்முடைய மறைந்த தோழர் அறச்செல்வம் அவர்கள் தன்னுடைய பெயரை அறச்செல்வம் என்று மாற்றிக்கொண்டதும் நம்முடைய இயக்கத்திலே தமிழ் பெயர் ஏற்பு விழா நடத்தும் போதுதான். தருமலிங்கம் என்பது தர்மம் என்பது அறம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். தருமலிங்கம் என்பதை நேரடியாக முழுமையாக மொழிபெயர்க்க முடியாது. ஆகவே அறம் என்பது வரக்கூடிய வகையில் அறச்செல்வம் என்று தன்னுடைய பெயரை அவர் மாற்றி வைத்துக் கொண்டார். 80 வயது இருக்கும் அப்போது அவருக்கு, அல்லது 75 வயது இருக்கும். என்னுடைய தந்தை வயதுதான். ஆக நான் எடுத்த முடிவுக்கு உடனே இசைந்து இயைந்து தன்னுடைய பெயரை தருமலிங்கம் என்று நீண்ட காலமாக அழைக்கப்பட்டு வந்த பெயரை அறச்செல்வம் என்று மாற்றிக்கொண்டார் என்பது இந்த இடத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தோழர் ரவிக்குமார் அவர்களையும் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களையும் தோழர் தேவராஜ் அவர்களையும் நினைவு கூர்ந்து உரையாற்ற வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டேன். அவர் ஒரு ஆசிரியர், கை நிறைய சம்பளம், தன் குடும்பம், தன் பெண்டு, தன் பிள்ளைகள் என்று அமைதியாக அவர் வாழ்ந்திருக்க முடியும். அல்லது சராசரி அரசியல் கட்சிகளிலே தன்னை இணைத்துக் கொண்டு தம் விருப்பம் போல் அவர் வாழ்ந்திருக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு நெருக்கடியான அரசியலை ஏற்று எந்நேரமும் காவல்துறை நெருக்கடி கொடுக்கும், வேலைக்கு பாதிப்பு ஏற்படும், குடும்பத்திற்கு அது பாதிப்புகளை உருவாக்கும் என்றெல்லாம் இருந்த நிலையிலும் கூட இடதுசாரி அரசியல் இந்த மண்ணில் நிலைபெற வேண்டும், அதுவும் தேர்தல் அரசியல் கூடாது, ஒரு புரட்சிகர அரசியல் வேண்டும் என்கிற அந்த பார்வையோடு தன்னை இடதுசாரி இயக்கங்களோடு இணைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் தோழர் தமிழரசன் போன்றவர்களுக்கு அவரால் துணையாக இருக்க முடிந்தது. அவர் மூலம்தான் எனக்கு தோழர் உஞ்சையரசன் அறிமுகமானார். அவர் மூலம்தான் தோழர் அமல்ராஜ் அறிமுகமானார். இவர்களெல்லாம் இடதுசாரி இயக்கங்களிலே தீவிரமாக பணியாற்றிய தோழர்கள், தலித் விடுதலையில் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள். நாங்கள் பயணிக்கிற போது வண்டியிலே புதுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டைக்கு செல்லுகிற போது, புதுக்கோட்டையில் இருந்து சென்னைக்கு வருகிற போது தோழர் தருமலிங்கம் என்கிற அறச்செல்வம் அவர்கள் அந்த கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார். எதிலும் அவர் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், எதற்கும் பொருள் புகழ் என்று ஆசைப்படக்கூடாது என்பதிலே தெளிவாகவும் இருந்தார், உறுதியாகவும் இருந்தார். அதனால் அடிக்கடி எல்லோரோடும் சண்டை போடுவார். சண்டை போடுகிறார், கோபப்படுகிறார், உணர்ச்சியப்படுகிறார் என்ற விமர்சனம் கட்சியிலே உண்டு. ஆனால் அதிலே ஒரு உண்மை இருக்கும், அதிலே ஒரு நேர்மை இருக்கும் என்பதை சிலரால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த இளம் தலைமுறையோடு அவரால் ஒத்துப்போக முடியவில்லை. இவர்கள் எல்லோரும் தன்னை முன்னிறுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். தாம் பேர் பெருசா போடணும், தாம் படம் பெருசா போடணும், தன்னை பற்றியே பேசணும், தனக்கு மேடையில முன்னிறுக்க வேண்டும் என்கிற நிலை. ஆனால் அவர்கள் எல்லாம் பெயர் போடக்கூடாது, முகம் காட்டக்கூடாது, முன்னால் உட்காரக்கூடாது என்கிற அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இடதுசாரி அரசியலில் அப்படி ஒரு கலாச்சாரம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே அவருக்கு இதை ஏற்க முடியவில்லை. சின்ன சின்ன தோழர்கள், இளைஞர்கள் செய்கிற அரசியலில் அவருக்கு எப்போதும் ஒரு விமர்சனம் உண்டு. சில நேரங்களில் கோபத்தில் என்னை கூட அவர் கடுமையாக விமர்சிப்பார். நான் அந்த கோபத்தை பொருட்படுத்துவதில்லை. அப்படி அவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு, என் மீது அவருக்கு தனி பற்றுதல் உண்டு. அவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. தோழர் உஞ்சையரசன் அவர்களும் அவரும் அவ்வளவு நெருக்கமானவர்கள். தோழர் தேவராஜ் அவர்களும் அவரும் அவ்வளவு நெருக்கமாக அரசியல் உரையாடல்களை அவ்வப்போது என் முன்னால் நிகழ்த்துவதுண்டு. அந்த தோழரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்பது வேதனை அளிக்கிறது, துயரம் அளிக்கிறது.
நிறைவாழ்வு வாழ்ந்தவர் என்றாலும் கூட இன்னும் சில ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க முடியும் என்பதுதான். அவர் அந்த அளவுக்கு உடலை நல்ல முறையிலே கவனித்துக் கொண்டார். கடைசி வரையிலும் இயக்க ஈடுபாட்டில் உறுதியாக இருந்தார். கடைசி மூச்சு வரையில் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகவே ஒரு தோழராகவே வாழ்ந்து மறைந்தார். எல்லாம் வர்ற தோழர்கள் இன்னைக்கு இது சரியில்லைன்னா உடனே அடுத்த கட்சி சரினா இன்னொரு கட்சின்னு உடனுக்குடன் ஷிப்ட் ஆகிற உளவியல் இருக்கிறது. 100 செஞ்சிருப்போம், 101 செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. 101 வேலை செய்ய முடியலன்னா உடனே ஷிப்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு உளவியல் இன்றைக்கு அரசியலில் பார்க்க முடிகிறது. ஆனால் 95 வயது வரையிலும் கூட அவர் ஒரு விடுதலை சிறுத்தையாய் வாழ்ந்தார். 95 வயது வரையிலும் கூட அவர் ஒரு இடதுசாரி அரசியல் பற்றாளராக இருந்தார். தனித்தமிழ்நாடு என்பதுதான் நமக்கான தீர்வு என்று திரும்ப திரும்ப பேசுவார். தமிழரசன் அவர்களை பற்றி பேசத் தொடங்கினால் சிலாகித்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வாளர், சீரிய இடதுசாரி சிந்தனையாளர். அவரை இழந்து வாழுகிற குடும்பத்தினருக்கும் இடதுசாரி அரசியல் களத்தை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, மறைந்த தோழர் அறச்செல்வம் என்கிற தர்மலிங்கம் அவர்களுக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.